குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 30/7/2024 நம்ம ஏற்காடில் இருக்கோம். ஒரு தனிமையில் ஒரு வேலையாக வந்தோம். இங்கே ஒரு அற்புதமான ஒரு ரசிகர், நம்முடைய மாணவர்னு கூட சொல்லலாம், நம்மளோட விரும்பி நம்மளை கண்ணுக்கு தெரியாமலே பல ஆண்டுகளாக நம்மளை தேடிக்கிட்டு இருக்கிறவர் வந்து சந்தித்தோம். ஒரு அற்புதமான வேலை செஞ்சுருக்கிறாரு. இந்த மலை சுண்டைன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய இது மலைப்பகுதி வந்துருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஏற்காடு பக்கம் நிறைய இந்த ஓதிமலை இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மலை சுண்டைன்னு ஒன்று உண்டு. பெரிய பெரிய அந்த காயை யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த மலை சுண்டையில் என்ன செஞ்சிட்டாரு, கத்தரி செடியோட கிளைய இதை இருக்கு பாருங்கள். ஒரு சின்ன உதாரணத்துக்கு மாதிரிக்கு இதை இருக்கு பாருங்கள். இது இந்த மாதிரி ஏற்கனவே கத்தரி செடி கிளைய என்ன செஞ்சார், வெட்டி பதியம் போட்டார். கத்தரி செடியோட நுனி, சுண்டைக்காய் செடியோட அடி ரெண்டையும் பதியம் போட்டு காய்னா தோராயமாக இவங்களுடைய மேற்பார்வையில் இருக்குது. இவர் வந்து நம்முடைய வாசகர் வட்டத்தில் இருக்கிறாரு. தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்புக்குள்ளே இன்னும் வரல. அதாவது மற்ற வலைத்தளங்களில் மட்டுமே நம்முடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவருடைய மேற்பார்வையில் இந்த தோட்டம் இருக்குது. இதில் இந்த காய் பாருங்கள் எவ்வளோ அருமையாக. இந்த நோய் எதிர்பார்த்தோம். இந்த கத்திரி செடிக்கு கத்திரிக்காய்னா பூச்சி கத்திரிக்காய்னே பேர் வாங்கியிருக்கோம். நம்ம அவ்வளோ பூச்சி எங்கே இருக்குன்னே தெரியாமல் வரும். இந்த மலை சுண்டையில் ஒட்டினதுனால அவ்வளோ அருமையாக நோய் எதிர்பார்த்தலோடு வருது. இதில் ஒரு பழம் ஒன்றும் இருக்குது. இதில் பாருங்க, ஒரு பழம் ஒன்று பழுக்க வச்சுருக்குது. நிறைய காய்கள். ஒரு தோராயமாக எவ்வளோ காய் காய்ச்சிருப்பீங்க? காய்ச்சிருக்கோன்னு 50-60 காய் எடுத்துட்டாங்க ஐயா. 50-60 காய் எடுத்துட்டீங்க இது வரைக்கும். ஆமாங்க ஐயா. இன்னும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பகுதியில் வந்து சாதாரணமாக சவுசவு கூட ஏற்காடு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமாக தொடர்ந்து ஒரு தோட்டத்தில் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி இங்கே வந்து பொதுவாக நல்ல சூழல் நல்லா அமைஞ்சிருக்கிறதுனால சீக்கிரமாக செடிகள் வந்து செத்து போகிறதில்ல. என்ன ஒன்றுன்னா, இங்கே தமிழர் வேளாண்மை முறையில் நம்ம உருவாக்கி கொடுத்தோம்னா இன்னும் மிக உயர்வான முறையில் காய்ப்பு கொண்டு வரலாம். அந்த மலைப்பிரதேசத்தோட சீதோஷ்ண நிலையை இன்னும் உயர்த்துறது மாதிரி நம்ம வடிவமைக்கலாம். அதுக்கான சில அடிப்படை கட்டமைப்புகள்லாம் நம்ம இங்கே சொல்லி கொடுத்துருக்கோம். சாதாரணமாக அப்படியே தரையில் ஒட்டு போட்டதோடு சரி. உதாரணத்துக்கு இந்த காயை கூட நீங்கள் பார்க்கலாம். சரியா? இந்த இலைகள்லாம் பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்கும். இதை பாருங்க, பிஞ்சு வச்சுருக்கு. கீழே அடியில் ஒரு பழம் இருக்குது. இதை பூ வைக்குது. இதை பாருங்க, பிஞ்சு இருக்குது. சரியா? அதோ மொக்குகள் இருக்குது. ஏற்கனவே காய் பறிச்சிட்டாரு. இந்த நாளும் இன்னும் ஒரு காய் இருக்குது, பழமும் இருக்குது. இது வந்து நோய் எதிர்பார்த்தலோட தண்ணி இயல்பாக வருது. அது ஒன்று. இங்கே ஒரே ஒரு செடி தான் இருக்குது. பக்கத்தில் முள்ளங்கி இது மாதிரி நிறையா பயிர் வச்சுருக்கிறாரு. இது ரோஜா. சரிங்களா? ரோஜா. இது என்ன ரோஜாவில் காய் மாதிரி இருக்குன்னு? காய் தாங்க ஐயா. ஓ, ஆச்சரியமாக இருக்குது. ரோஜாவில் காய் காய்ச்சி நான் இப்போ தாங்க பார்க்குறேன் முதல் தடவையாக. மொதல் பாருங்கள், இது வந்து பழம் மாதிரி இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. பூ பூத்து அப்படியே அது காயாக மாறுதுங்க. பூ பூத்து இது வந்து காயாக மாறுது. ஆச்சரியமாக இருக்குது. யாரும் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக. இந்த பூக்கள் வந்து எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். இந்த பூ இது வந்து இந்த பூ ஏற்காட்டில் இருக்குது. இது சரியா? தொடர்ந்து இங்கே சவுசவு வருது, சிவப்பு முள்ளங்கி வருது. அந்த மாதிரி ஒட்டு கட்டி சில செடிகளை வளர்த்துட்ருக்கிறாரு. இது வந்து தொடர்ந்து நம்ம பதிவுகளை சந்திப்போம். நண்பரை சந்தித்ததில் நன்றி, வணக்கம். விஜி ஏற்காடு.